ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற தவறால மிக நேர்மையா கண்ணியமா கடமை செய்யணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ்களுக்கு அது கெட்ட பேர் வருது. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர் தான். ஒரு அதிகாரியின் வேலை அது இல்லை. அவரு மக்களுக்கு தான் சேவை செய்யணும். ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா அதை குரல் செய்தியை வெளியிடுறது, கைது செய்யறாங்க, கைது செய்து அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவை போட்டு அவரை தூக்கி கொண்டு வச்சு அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, சிறைப்படுத்துறது, இது அவருடைய வேலை இல்லை. ஆனா செய்யறாரு. அதை இந்த அதிகாரம் ரசிக்குது. ஏன்னா அவங்க நேரடியா எங்களோட மோத முடியல, பேச முடியலைங்கும்போது ஒரு அதிகாரியை வச்சு அதை சீண்டி பார்க்குது. அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் இப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சாரா? அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, ஐயா எடப்பாடி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில அந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, அதை எதிர்கொள்வோம், பார்த்துக்கிறோம். சரி, சண்டை போடுறதுன்னு ஆயிடுச்சு, போட்டுருவோம்.